அம்மா வணக்கம்மா. உலக மக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. வாரத்தில் மொத்தம் 7 நாட்கள் இருக்குது, திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும். எந்த நாட்கள்மா மிகவும் நல்ல நல்ல நாள்? அதாவது வாரங்கள் போகத்தான் மாதங்கள் வருது, மாதங்கள் போகத்தான் வருடங்கள் வருது. நீங்கள் கேட்குறது நல்ல விஷயம். அதில் நல்ல நாள் எது அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க. எனக்குமே பதிவு போட்டிருக்கேன், ஆனால் அது போய் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சானுங்கிறது சரியில்லை. நிறையா பேர் கேட்கவும் என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நீங்கள் முக்கியமாக கேட்குறது எப்படின்னா, நாட்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி 2 கண் இருக்குது, அதே மாதிரி குருட்டுத்தன்மை இருக்குது, அதே மாதிரி ஒத்த கண்ணு தன்மை இருக்குது, கண்ணு மங்கலான இது இருக்குது, வயதானது இப்படிலாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த வாரங்களில் வரக்கூடிய நாட்களும் அந்த மாதிரி நாட்கள் உண்டு. குறிப்பாக என்ன சொல்கிறதுன்னு கேட்டுங்க, புதன், வியாழன், வெள்ளி இதெல்லாம் மாற்றுக்கிறதுங்க. இந்த 2 கண் உள்ள நாட்கள் ரொம்ப வந்து அற்புதமான நாள். 2 கண் உள்ள நாட்கள் தான். இந்த 2 கண்களில் உள்ள நாள் அப்படிங்கிற நாளில் வந்து நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் வயசாலும், அது வேலைகள், ஸ்கூலில் சேர்க்குறது, தொழில் ரீதியாக எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அற்புதமாகும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. செவ்வாய் வெறுவாயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சனிக்கிழமை இறந்தால் அந்த பிரேதம் வந்து தனியாக போகாது, சனி போனோம் தனியாக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமையும் இந்த சனிக்கிழமையும் குருட்டு கண் உள்ள நாள், அதாவது குருடர்கள். அப்போ அந்த நாள்களில் இறக்குறவங்க தன்னுடைய குடும்பத்திலேயே ஆத்மாவை, அதாவது அம்மா இறந்துட்டான் பிள்ளையை தூக்கிட்டு போயிடுச்சு, அப்பா இறந்துட்டாரு தன்னுடைய மகனை கூப்பிட்டு போயிடுச்சு, மகளை கூப்பிட்டு போயிடுச்சு, மனைவியை கூப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் காரணம்னா, குருடு அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க என்னங்க போகிறது, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு துணையோ எதுவோ தெரியாது. அவங்கள அறியாமையே நம்ம உலகம் பெரிய நல்ல உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறவங்கள அவங்களுக்கு துணையாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அதுவும் இந்த பாதத்தில் உள்ள நாளில் வந்து பாதத்தெல்லாம் வந்து வீடை பூட்டி வச்சுட்டு போயிடணும், அந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாத நாளில். அதே மாதிரி இந்த குருட்டு நாள், அதே மாதிரி ஒத்த கண் நாள் அப்படின்னு பார்த்தா திங்கக்கிழமை எடுத்துக்கோங்க, ஞாயிறு, திங்கள், இது வந்து ஒத்த கண் உள்ள நாள். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாட்களை நீங்கள் தயவு செய்து எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தண்ணி போடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தேய்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு போயிட்டு மரத்தில் ஏறி தென்னை மரத்தில் யாரும் இப்போலாம் குட்டையாக நிற்கிற இடத்துலையே மரங்கள்லாம் காய் காய்க்குது. அது மாதிரி கோயில் ஸ்தலங்களில் போயிட்டு அந்த தேங்காவை எடுத்துகிட்டு வரணும். அந்த தேங்காவை பறித்து மடியில் வச்சு அதை அந்த இது பண்ணணும். தரையில் எக்காரத்து கொண்டு பற்றக்கூடாது. அதை கலசம் கட்டி அதை பூஜை பண்ணி நீங்கள் அதே மாதிரி தேய்பிறை 9 தேய்பிறை அஷ்டமி தேதி அன்னைக்கு நீங்கள் அதுக்கு பூஜைகள் வந்து பண்ணினீங்கன்னா கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் மீள்வீங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு மகாலட்சுமி கடாச்சம், வீட்டில் ஒரு புதிய காரியம், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வேலை தொழில் நல்லா ஆகிறது, இந்த வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆகும். அது மாத்திரம் இல்லை, இந்த குருட்டு நாள்கள்லேயும் ஒத்த கண் உள்ள நாள்கள்லேயும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த குருட்டு நாள்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும், அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து அது வந்து ஒத்த கண் உள்ள நாள். இந்த செவ்வாயும் இந்த வெறுவாயும் சொல்லுவாங்கள்ல, செவ்வாயும் சனிக்கிழமை தான் குருட்டு நாள். அந்த நாள்களில் வந்து கடன்களை வந்து அடைக்கணும். ஒரு 100 ரூபா 500 ரூபா அப்படி கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டிய அப்படின்னா அவங்க வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும் கூட அந்த மொபைல் பே இது என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதில் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நீங்கள் தயவு செய்து நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் செய்யாதீங்க. அன்றைக்கி நல்ல காரியங்கள் செய்ய பாருங்கள். வீட்டில் வந்து அதே மாதிரி ஒட்டகத்தோடைய முடி வாங்கிட்டு வந்து அதை 108 தடவை கட்டி அதை மகாலட்சுமியை குபேரன் வடக்கு பார்த்தாப்புல நீங்கள் போட்டு சாம்பிராணி போக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் செல்வங்கள் தனங்கள் வந்து நிறைய இது பண்ணு. இது வடநாடுகளில் வந்து பண்ணுறாங்க, சேட்டு வீடுகளில் பண்ணுவாங்க. சேட்டு வீடுகளில் நிறைய பண வசியம் பண்ணக்கூடியது பண்ணுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு போகிறேன். ஹர ஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம்.